வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம Culinary Chennaiல பார்க்க போகிறது ஒரு அசத்தலான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எள்ளு, வேர்க்கடலை, சீரகம் இது மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது மூணுத்தையுமே 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் டெஃபினட்டாக கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ மறுபடியும் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 100 ml நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லெண்ணெய் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயோடைய காம்பு, பச்சை காம்போடவே சில பேர் ஆட் பண்ணிப்பாங்க. ஆனால் நான் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு கொத்தாவே 4 இது கட்டு மட்டும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காயிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நாட்டு கத்திரிக்காய். நீங்கள் என்ன கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வெள்ளூர் கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஊதா கலர் வரும் நீங்கள் கத்திரிக்காவை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது. இந்த டைமில் சும்மா கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. இதை மாதிரி கத்திரிக்காய் நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிட முடியாது, ஏன்னா இப்போ கட்டுப்படி ஆகாததுனால அவங்க கிரேவியாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு சில ஹோட்டலில் அவங்களுடைய குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணுன்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் ஈஸியாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணியாச்சு. அதே போல் 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சால்ட் போட்டு ஒரு நிமிஷத்தில். நான் ப்ளெயின் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சும்மா அது காரத்துக்கு. ஏன்னா நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். சில பேர் வந்துட்டு க்ரீன் சில்லிலாம் கூட ஆட் பண்ணுவாங்க, தேங்காய் ஆட் பண்ணுவாங்க இதில். பட் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும். எல்லாராலையும் ஈஸியாக கற்றுக்கிட்டு பிரியாணிக்கு ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன், அப்போ தான் ஈஸியாக அரைக்க முடியும். இது ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். பிரியாணி செஞ்சு 1 கிலோ பிரியாணி செஞ்சிங்கன்னா ஒரு 7 பேர் சாப்பிட்லான்னா ஒரு 6 பேர் இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மசாலா வந்து கொஞ்சம் குக் ஆகணும் எண்ணெயில், ப்ளஸ் அது கொஞ்சம் திக்காக வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். வேர்க்கடலை வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அளவே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நிறைய வேர்க்கடலையோ இல்லை நிறைய எள்ளோ அதிகமாக ஆகிடுச்சுன்னா எள்ளு கசப்பு கொடுத்துடும். வேர்க்கடலை வந்துட்டு ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கிடும், ரொம்ப திக்காகிடும். அது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிலே இருக்காது. கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிலையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். ஸோ ஆயில் நல்லா சர்ஃப் ஆகி வந்துடுச்சு, ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் திறந்து இருக்குது. இந்த டைமில் ஒரு 50 ml அந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுடைய சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. சால்ட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியும் வத்திடுச்சு. ஸோ நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள், நான் மறக்காமல் நான் ரிப்ளை பண்ணுவேன். அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணியோட சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இது வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்.